வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சப்ஜி. இது சப்பாத்தியோட நீங்கள் ரைஸோடலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ஆலுவும் பேங்கனும், அதாவது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இது ஒரு 2 உருளைக்கிழங்கு. முதல்ல இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பெரிய நம்ம வந்து இந்த சுடுற கத்திரிக்காய் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி கத்திரிக்காயை வாங்கிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். மெல்லிசாவும் நறுக்கிக்கோங்க. இப்படி பண்ணிடலாம். அதில் வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். முதல்ல உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வறுத்துக்கலாம். இது வந்து ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இன்றைக்கி வெறுமே ஆனியன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கார்லிக் வேணுங்கிறவா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனியன் கார்லிக் இல்லாமையும் பண்ணலாம். இதை அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில், இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான், பச்சை உருளைக்கிழங்கு. இதை அப்படியே நல்லா வறுத்துடுத்துருங்க. கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அது கலர் மாறினதும் அதை எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா நம்ம அதே மாதிரி கத்திரிக்காயும் வறுத்து எடுத்துட்டு சப்ஜி பண்ணலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம சப்ஜி வந்து பண்ணுறதே இது ரெண்டையும் கடைசியாக தான் போடுவோம். ஒரு ஹார்ட்லி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த எல்லா மசாலாவோடையும் சேர்ந்து இதை கொதிக்க விடுவோம். அந்த சமயத்தில் இது வேகாது. ஸோ அதனால முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கால் பாகம் இதை வதக்கி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஒரு 5 மினிட்ஸ் இது வார்த்து அது நல்லா குக் ஆகிடும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆலு கோபி பார்த்தோம். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறதுல தான் எனக்கும் ஒரு திருப்தியே. சரி, நம்ம பண்ணினது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவள் திருப்பி பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஃபீட்பேக் சொல்கிறா அப்படின்ற சந்தோஷம் வருது எனக்கு அப்போ தான். ஸோ அதனால் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. பட்டர் காலிஃப்ளவர் மசாலா, அதுவும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். ஐ திங்க் இந்த மாதிரி சப்ஜீஸாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் போல் இருக்குது. இப்போ வரப்போகிற ஹாலிடேஸ் சமயத்தில் குழந்தைகளுக்கெல்லாமும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரியறதா உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகும் உருளைக்கிழங்கு. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்து வச்சுடலாம். இந்த இதில் கத்திரிக்காயும் போடலாம். இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நீங்கள் மீடியம் ஹையில் வச்சுட்டு இதை வறுத்தேன்னா அழகாக வறுப்பட்டுடும். அதுக்கப்புறமா சப்ஜி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறதுக்கு தான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது அப்புறம் சப்ஜி பண்ணுறது வந்து ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சு போய்டும். நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இதையும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். அது எல்லாமே வதக்கி எடுத்துட்டாச்சு. வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் ரெகுலர் ஜீரகம், திருகின இஞ்சி ஒரு 1/2 இன்ச் துண்டோ, அந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ட பற்றில அதுலேயே தான் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக 2 தக்காளி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல இதில் கூட ஆனியன் போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனியன் இல்லாத கார்லிக் இல்லாமல் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால ஒய் நாட் நம்ம இதையும் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த ஆலு பேங்கனும் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணுறோம்.
இப்போது இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே 2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஜீரகப்பொடி, இது ஒரு 1/2 ஸ்பூன். இதில் தண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். வதங்குற இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பே லீஃப், ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு போடுறேன். இந்த கிரேவிக்கு வேணுங்கிற உப்பையும் இதுலேயே ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிண்டு இதில் விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக அது நல்லா வதங்கின்னு இருக்கு. தக்காளிலாம் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகிடணும். இந்த மசாலாவோடு சேர்ந்து அது கொதிக்கரிச்சு நல்லாவே இதாகிடும். இதையும் சேர்த்து இதில் விட்டுடலாம். மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமும் நல்லா இதாகி இந்த மசாலாலாம் நல்லா இதாகிடுது. இந்த உருளைக்கிழங்கு வறுத்து இல்லையா அதை போடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், கசூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன், இந்த வதக்கின கத்திரிக்காயும் இதில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் நல்ல கொதிக்கிற வெந்நீர் விடுங்க. சுத்தீவிர விடுங்க. போகிறோம் ஒரு 1/2 கப் விட்டேன்னா போகிறோம். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், ஒரு 3 மினிட்ஸ் இருந்தாலே போகிறோம். எல்லாம் ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வெந்தது தான். ஸோ இது ரெடியாக இருக்கும். கொத்தமல்லி தூவி யூஸ் பண்ணிடலாம் நம்ம அப்படியே. ஸோ ஜோரான ஒரு ஆலு பேங்கன் சப்ஜி வித்தவுட் ஆனியன் கார்லிக்கில் ரெடி ஆகிடுது. மேலே லாவிஷாக கொத்தமல்லி. ஸோ அடுப்பை அணைச்சிடுறேன். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தியோட, சாதத்தோட, எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும். நிச்சயமாக இது கத்திரிக்காய் பிடிச்ச ஆளுகெல்லாம் இந்த சப்ஜி நிச்சயமாக பிடிக்கும். கத்திரிக்காய் பிடிக்காத ஆளுக்கு நான் சொல்ல வரல. நிச்சயமாக நான் கத்திரிக்காவே வந்து இந்த மாதிரி வறுத்தெல்லாம் போட்டிருக்கிறது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படின்றது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.